வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 ஜூலை 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: இமயமலை ஒட்டி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. வரக்கூடிய நாட்களில் இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. மேலும் வளிமண்டல சுழற்சி குஜராத்தின் நிலப்பரப்பிலும் மேலும் அரபிக்கடலிலும் ஒரு வளிமண்டல சுழற்சி இணைப்பு சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை வட மாநிலங்களுக்கு தீவிரமடை மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது. கேரளாவுக்கு இப்போதைக்கு தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைந்தாலும் வருகிற ஜூலை 6ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைந்து மீண்டும் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூலை 9ஆம் தேதிக்கு பிறகு தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்று ஜூலை 2ஆம் தேதி சற்று வெப்பச்சலனமழை தீவிரம் குறைந்து ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜூலை 3, 4, 5 தேதிகளில் ஒரு பரவலான மழைப்பொழிவு பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வெப்பச்சலனமழை சற்று பரப்பில் அதிகரித்து மீண்டும் ஜூலை 6ஆம் தேதியிலிருந்து மீண்டும் வெப்பச்சலனமழை தீவிரம் குறைந்து ஒரு சில இடங்களில் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. வருகிற நாட்களில் தமிழகத்தில் வெப்பச்சலனமழை படிப்படியாக அதிகரித்து மீண்டும் படிப்படியாக தீவிரம் குறைந்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இன்று ஜூலை 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கிழக்கு பகுதியிலும் லேசான வெப்பச்சலனமழை ஓரிரு இடங்களில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு பகுதி சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி வெப்பச்சலனமழை ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தென்காசி மாவட்டத்திலும் மேற்கு பகுதி சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள நகரங்களில் மட்டுமே லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதியில் சாரல் மழையாகவும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கிழக்கு பகுதியில் பெரும்பாலும் மழைக்கு ஏதும் வாய்ப்பு இல்லை. மேலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, மதுரை இந்த இடங்களில் ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை வெப்பச்சலனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் எப்போது வேண்டுமானால் சாரல் மழை மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வால்பாறை, கொடைக்கானல் இந்த இடங்களுக்கும் இன்று விட்டு சாரல் மழை மிதமான மழை அமைய வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதியில் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கு பகுதியை பொறுத்தவரை பொள்ளாச்சி வரை சாரல் மழை இன்று லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. உடுமலைப்பேட்டைக்கு லேசான தூரல் துளிகளவே விழ வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் பொள்ளாச்சிக்கு மட்டுமே எப்போதாவது ஒரு முறை இருமுறையோ சாரல் மழை மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நீலகிரி பொறுத்தவரை நீலகிரி இன்று பெரும்பாலும் கனைமழைக்கு வாய்ப்பில்லை. பெரும்பாலும் லேசான மிதமான மழை மட்டுமே எப்போது வேண்டுமானால் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் இந்த மாவட்டங்களுக்கு ஒரு இரு இடங்களில் மழை கிடைத்தாலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, தாம்பரம், விழுப்புரம், மதுராந்தகம், மேலும் ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், காஞ்சிபுரம் இந்த இடங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்று போல் இன்று மழை கிடைக்க வாய்ப்பில்லை. இன்று ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திண்டுக்கல் ஒரு இரு இடங்களில் மழை கிடைத்தாலும் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கும்பகோணம், நெய்வேலி, திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கும் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் எங்கேயாவது ஒரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தில் பெரும்பாலும் தென்கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில், மத்திய மாவட்டங்கள் எங்கேயாவது ஒரு இரு இடங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஒரு இரு இடங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களை ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூலை 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நாளை ஜூலை 3ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தென்மேற்கு பருவமழை லேசான சாரல் மழை மிதமான மழை மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள நகரங்களில் லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழகத்தில் நாளை முதல் வெப்பச்சலனமழை சற்று கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கும் அங்கங்கே மேலும் மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டுமே சற்று
காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்பதால் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜூலை 3ஆம் தேதி, ஜூலை 4, 5 தேதிகளில் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 6ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மீண்டும் வெப்பச்சலமழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. ஜூலை 6ஐ விட ஜூலை 7, 8, 9 தேதிகளில் தமிழகத்தில் வெப்பச்சலமழை தீவிரம் குறைந்தே காணப்படும். ஜூலை 6ஆம் தேதிக்கு பிறகு மேலும் தென்மேற்கு பருவமழை ஜூலை 6ஐ விட ஜூலை 7, 8, 9 தேதிகளில் வங்கக்கடலில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டிருக்கும். இதன் காரணமாக சற்று தீவிரமடைந்து மீண்டும் தென்மேற்கு பருவமழை ஜூலை 9ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தீவிரம் குறையும். தமிழகத்திலும் வெப்பச்சலமழை படிப்படியாக மீண்டும் அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது டெல்டா கடல் ஓரங்கள், மேலும் புதுச்சேரி, காரைக்கால், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மீண்டும் வெப்பச்சலமழை ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் வெப்பச்சலமழை டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று குறைவாக இருந்தாலும் ஜூலை 10ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை ஜூலை 2ஐ விட ஜூலை 3ஆம் தேதியிலிருந்து வெப்பச்சலமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 6ஆம் தேதியிலிருந்து வெப்பச்சலமழை தீவிரம் குறைந்து மீண்டும் ஜூலை 10ஆம் தேதியிலிருந்து சற்று படிப்படியாக அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் முழுமையாக மழைப்பொழிவு விலக வாய்ப்பில்லை. ஜூலை 6ஆம் தேதிக்கு பிறகு ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் தொடர்ந்து வெப்பச்சலமழை இருந்து கொண்டே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு பெரும்பாலும் மேற்கு பகுதியில் லேசான மிதமான மழை, சற்று கனமழை ஓரிரு இடங்களில் கிடைக்க வாய்ப்பு. தென்மேற்கு பருவமழை, மேலும் கிழக்கு பகுதியில் பெரும்பாலும் திரிகோணமலைக்கு தெற்கு பகுதி மட்டுமே ஆங்காங்கே வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அம்பாறை, பனாமா, மட்டக்கிளப்பு, ஹம்பந்தோட்டா கிழக்கு பகுதி வெப்பச்சலமழை ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பரப்பில் குறைந்த இடங்களை வெப்பச்சலமழையாகவும் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைந்த மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜூலை 3ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு மாகாணங்களுக்கும் சற்று கூடுதலான மழைப்பொழிவும், கிழக்கு மாகாணங்களுக்கு திரிகோணமலைக்கு வடக்கு பகுதியும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெப்பச்சலமழை சற்று கூடுதலாகவும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 3ஐ விட 4 இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 4ஐ விட ஜூலை 5 சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. வட மாகாணங்களுக்கு முன்னேறினாலும் ஜூலை 4ஆம் தேதி வட மாகாணங்களுக்கு முழுமையாக கிடைத்தாலும் ஜூலை 5ஆம் தேதி சற்று தீவிரம் குறைந்து தெற்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் யாழ்ப்பாணத்திற்கு வருகிற நாட்களில் பெரும்பாலும் மழை ஏதாவது ஓரிரு நாட்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலான நாட்களில் யாழ்ப்பாணத்தை ஒதுக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் வருகிற நாட்களில் அனைத்து நாட்களும் மழை கிடைக்கும் இடம் கொழும்பு, நீர்கொழும்பு, கண்டி, ஹம்பந்தோட்டை, மேலும் ரத்னபுரி, இந்த இடங்களுக்கு வருகிற நாட்களில் அனைத்து நாட்களுமே தென்மேற்கு பருவமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வெப்பச்சலமழை கிடைக்கும் இடம் வருகிற நாட்களில் அனைத்து நாட்களும் பனாமா, ஹம்பந்தோட்டா கிழக்கு பகுதி, மேலும் மட்டக்கிளப்பு, அம்பாறை, திரிகோணமலை தெற்கு பகுதி, இந்த இடங்களுக்கெல்லாம் வருகிற நாட்களில் அனைத்து நாட்களுமே வெப்பச்சலமழை ஆங்காங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதி கூடுதலாகவும் கிழக்கு பகுதி சற்று குறைவாகவும் ஆங்காங்கே வருகிற நாட்களில் அனைத்து நாட்களும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இதில் ஓரிரு நாட்களில் மட்டுமே வடக்கே வவுனியா, அனுராதபுரம், மேலும் முல்லைத்தீவு, மன்னார், யாழ்ப்பாணம், இந்த இடங்களுக்கெல்லாம் முன்னேறி ஓரிரு நாட்கள் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலான நாட்கள் திரிகோணமலைக்கு தெற்கு பகுதி உள்ள கிழக்கு மாகாணங்களுக்கு வெப்பச்சலமழையாகவும் மேற்கு பகுதியுள்ள மாகாணங்களுக்கு தென்மேற்கு பருவமழையாகவும் தொடர்ந்து இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, மேலும் வங்கக்கடலிலும் அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் சற்று அதிகரித்து 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் வங்கக்கடலில் நிகழ்வு எதுவும் இல்லாவிட்டாலும் தொடர்ந்து காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும். மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய சூரிய உதயம் இன்று ஜூலை மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6 மணி 4 நிமிடம். மாலை சூரியன் அர்த்தமாகும் நேரம் மாலை 6 மணி 42 நிமிடம். தேய்பிறை தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.